பிரபுதேவா உங்களுடைய நெருக்கமான நண்பர் இல்லையா? பிரபுதேவா சார் வந்து எப்படின்னா, நான் வாழ்க்கையில் பார்த்த முதல் ஷூட்டிங்கில் நடித்த ஹீரோ. நான் திருவான்மியூரில் 6வது படிக்கும்போது இருக்கேன். மிஸ்டர் ரோமியோ ஷூட்டிங் நடக்குது. அதான் ஃபஸ்ட் ஷூட்டிங்காக பார்த்தது. எனக்கு அதெல்லாம் ஷூட்டிங்கு திருவான்மியூர் மருதீஸ்வரர் கோயிலில் ஷூட்டிங்கு. அதில் வந்து பிரபுதேவா ஷில்பா ஷெட்டிக்கு தாலி கட்டுறாரு. தாலி கட்டுறாரோ கட்ட போகிறாரோ, நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, எங்கள் அம்மா கிட்ட சொல்லி, அம்மா எனக்கு ஸ்கூலுக்கு போவானான்னு சொல்லி வீட்டில் இருக்கேன். அப்போ யாராவது மருதீஸ்வரர் கோயிலில் ஷூட்டிங்குன்றாங்க. நான் போய் பார்க்குறேன். 4 மணிக்கு அது மாதிரி நான் போய் பார்க்குறேன். ஸ்கூல் விட்டு எங்கள் மிஸ் வந்துட்டாங்க அங்கே. ஏய் நீ என்ன இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பயந்தான். அந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் நான் பார்த்தது அதுதான். பிரபுதேவா வந்து ஷில்பா ஷெட்டிக்கு தாலி கட்டுறாரு. அண்ட் பிரபுதேவா 90s வளர்ந்த பசங்களுக்கு, இந்த 90s கிட்ஸ்ன்ற சொல்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. ஏன்னா இது ஓவராக யூஸ் பண்ணி நீ பிடிக்க 90s கிட்ட வாயிலே குத்துறான்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் 90s வளர்ந்த ஒரு பையன். ஸோ பிரபுதேவாட இவ்வளோ பெரிய ஸ்டார் நம்ம எப்படி பார்த்துருக்கோம். அதாவது மைக்கேல் ஜாக்சனே பிரபுதேவா கூப்பிட்டு பாராட்டினார்னு வாங்க. திடீர்னு அமிதாப் பச்சன் மிஸ் இந்தியா ஏதோ நடத்தும்போது பெங்களூரில் பிரபுதேவா டான்ஸ் ஆடுறாரு. ஸோ அவ்வளோ பெருசாக வியந்த ஒரு மனுஷன். தேவி படத்தில் நான் அவர் கூட நடிக்கிறேன். எனக்கு வந்து அந்த டைமில் வந்து அந்த ஷிவரிங் இருந்தது. ஐயோ பிரபுதேவா கூட நடிக்கிறோம். ஆனால் பார்த்தா சீன் வந்து என்ன அப்படின்னா, பிரபுதேவா தமன்னாக்கு தாலி கட்டுறாரு. எனக்கு அங்கே அந்த இது போயிடுச்சு. நான் சிரிச்சிட்டு இருக்கேன். பாலாஜி என்ன எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னா, இல்லை சார் நான் 6வது படிக்கும்போது ஒரு ஹீரோயினுக்கு தாலி கட்டினீங்க, இப்போ நான் உங்கள் ஃப்ரெண்டாக நடிக்கிறேன், இப்போவும் ஒரு ஹீரோயினுக்கு தாலி கட்டுறீங்க, என்ன சொல்கிறீங்களோ அவர்கிட்ட சொன்னேன்.